நம்ம ஒரு சண்டே ஷாப்பிங் போனோம், ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா கூட பயப்படுற ஒரே விஷயம் பார்க் பண்றதுக்கு இடம் கிடைக்காதே, பார்க்கிங்க்கு என்ன பண்றது அப்படின்னு. 15 லட்சம் பேர் அங்க கூட போறாங்க அப்படிங்கும்போது பார்க்கிங் ஒரு நிச்சயமா ஒரு தலைவலியான விஷயமா இருக்கும். அது பத்தின தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க இருக்கிறார். இவ்வளவு பேருக்கான பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அன்பரசன் சொல்லியிருந்தாரு. ராஜ்குமார், சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு எந்தெந்த இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எந்தெந்த வழித்தடத்துல இருந்து வரக்கூடியவங்க எந்தெந்த இடங்கள்ல அவங்களுடைய வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணிட்டு போலாம், அது பத்தின விவரங்களை விரிவா சொல்லுங்களேன். திலகவதி, மெரினாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் மிக முக்கியமாக இருக்கும். தற்பொழுது நடக்க இருக்கக்கூடிய விமானப்படை சாகச கண்காட்சி ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியும் போக்குவரத்து காவல்துறையும் இங்கு வர இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் குறிப்பாக வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகளை அதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுதாகர் பார்க்கிங் வசதி மற்றும் இடையூறு இல்லாமல் பொதுமக்கள் வந்து செல்வதற்காக இந்த இடங்களில் ஆய்வு செய்திருக்கார்கள். தற்பொழுது நாம் கலங்கரை விளக்கம் இந்த பகுதியில் இருக்கிறோம். இங்க கலங்கரை விளக்கம் இந்த பகுதியிலிருந்து பட்டினப்பாக்கம் வரை லூப் சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே மெரினா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பார்க்கிங் இடமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருக்கிறார்கள். ராணிமேரி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜ், அந்த இடத்தில் 2 வீலர் மற்றும் கார் நிறுத்துவதற்கான ஏற்பாடு. அதே போன்று லேடி வில்லிங்டன் காலேஜ், அதாவது விவேகானந்தர் இல்லம் அருகே இருக்கக்கூடிய லேடி வில்லிங்டன் காலேஜ், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் மாநில கல்லூரியில் கார் மற்றும் 2 வீலர் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள். அதற்கு மிக முக்கியமான இடம் கலைவாணர் அரங்கம். கலைவாணர் அரங்கத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும், அதற்கு அடுத்தபடியாக தீவுத்திடல், இந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டு இருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த இடங்கள் அனைத்துமே எந்தெந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்று இரவு அல்லது நாளை போக்குவரத்து காவல்துறை பிரஸ் ரிலீஸ் செய்தி குறிப்பாக அறிவிக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இந்தந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா சென்னை மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் வருவாங்க, குழந்தைகளும் வருவாங்க. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் லீவ்ல இருக்கு, சண்டே அதுவுமா குழந்தைகளை வெளியில கூட்டு போறதுக்காக திட்டமிடுறாங்க. அதனால லட்சக்கணக்காக வரக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இது போன்ற இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், காமராஜர் சாலையில் அன்றைய தினம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று பஸ்ல வரக்கூடிய நபர்களாக இருந்தால் பட்டினப்பாக்கம் ஆப்போசிட் சைட்ல நேப்பியர் பிரிட்ஜ் வரை மட்டுமே மாநகர பேருந்துகளே அலோவ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எனவே அந்த வகையில திட்டமிட்டு வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகளை திட்டமிட்டு வருவதாகவும், ஏற்கனவே காணும் பொங்கல் நேரத்தில் அதே போல சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்ச் IPL நடத்தும் போதெல்லாம் பாதுகாப்புலாம் முறையாக கொடுத்திருக்கோம். எனவே அதெல்லாம் கணக்கில் கொண்டு முறையான இந்த இடங்கள்ல வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாக சென்னை மாநகராட்சியும் போக்குவரத்து காவல்துறையும் தெரிவிக்கிறாங்க. நாமளும் இதற்கான தகவலை நம்ம புதிய தலைமுறை சார்பாக நடக்கக்கூடிய இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாம நாளைக்கு நேரத்தில் சென்னை காவல்துறையினுடைய வெப்சைட், அதாவது எக்ஸ் வலைதள பக்கம், Facebook பேஜ், ட்விட்டர், இந்த இடங்களெல்லாம் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை சம்பந்தமான அறிவிப்பும் வர இருக்கு. திலகவதி, நிச்சயமா விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீங்க, எங்கெங்க பார்க்கிங் அலாட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி. நன்றி ராஜ்குமார்.